Hi children, so today we are going to see second chapter in economics, that is national income. So national income na என்னது ஒரு நாட்டோட வருமானம். ஓகேங்களா? So let us start with the quotes of Samuelson. So he says the concept of national income is an indispensable preparation. அப்படின்னா நேஷ்னல் இன்கம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தவிர்க்க முடியாது. ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இந்த ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், we can grow. Okay, we already know last year Samuelson gave a growth definition. Okay, so அப்போது Samuelson எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாருன்னா, ஒரு நேஷன் க்ரோ ஆகணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு திஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம் டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இன் இன்ட்ரடக்ஷன் we can see நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் மெஷர். அதாவது நேஷ்னல் இன்கம் வந்து இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும் போது we can take all the business, okay, profession from which and all we get income, that is known as economic activities. ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், இதில் எந்தெல்லாம் நமக்கு என்ன வருது, இன்கம் வருது. ஸோ எதுலலாம் இருந்து இன்கம் வருதோ அதிலெல்லாம் டீப்பாக மெஷர் பண்ணி, ஸோ எது அதிகம் வருது, எதுலெல்லாம் நமக்கு லாபம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது நேஷ்னல் இன்கம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது வந்து நமக்கு ஒரு கண்ட்ரியோட பர்ச்சேசிங் பவரை வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் as a instrument of economic planning. ஸோ ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஏர்லி ஒன்ஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறோம். நமக்கு இப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்மை வச்சு தான் அந்த மந்த் ஃபுல்லாக நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோன்றது தெரியும். அதே மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது 1st April to 31st March வரைக்கும் உள்ள இன்கம்மை நெட்டாக எடுத்து அந்த இன்கம்மை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு அப்கமிங் இயரில் நம்ம நாட்டை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து நேஷ்னல் இன்கம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நோபல் லாரைட் சைமன் knutts வந்து கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யோர் இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் லெட் us மூவ் ஆன் டு த மீனிங். மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்னும் போது டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ், ஃபைனலாக மார்க்கெட் வர குட்ஸ் அது விற்கும் போது என்ன இன்கம் வருதோ அதுதான் வந்து நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ குட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது யூ ஹேவ் ஃபர்னிச்சர்ஸ், மிஷினரிஸ், கார்மெண்ட்டோட குட்ஸு, ஃபுட்டோட மெட்டீரியல்ஸ் எல்லாம். சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆல் த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் லைக் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா இது. ஸோ இவங்களோட இன்கம்ஸ் எல்லாம் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக நெட்டாக எடுத்து அது வந்து அதெல்லாம் தான் இன்கம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம். ஸோ now let us see the definitions. So first, Alfred Marshall has given a definition, that is the labor and capital. So laborum capitalum சேர்ந்து, okay, acting on its natural resources. Okay, so these are the two factors. ஒரு பொருள் உருவாகணும்னா 4 factors are important, that is land, labor and capital. ஸோ லேபர் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பொருள் உருவாக முடியாது. அதே மாதிரி கேபிட்டல் இஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ஆக்ட் பண்ணி தே ப்ரொடியூஸ் அ குட் ஃபார் கன்சம்ஷன். ஸோ அந்த ஒவ்வொரு குட்டும் ப்ரொடியூஸ் ஆகி நெட்டாக வந்து அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் தான் என்னன்னு சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம். ஸோ சி ஆல் த கமாடிட்டிஸ், அது மெட்டீரியலாகவும் இருக்கலாம் இல்லை இம்மெட்டீரியல், ஓகே, லைக் சர்வீசஸ். ஸோ இது இதிலேருந்து ஒரு பொருள் உருவாகி மார்க்கெட்டுக்கு போய் அது சேல் ஆகும் போது அதுலேருந்து
டோட்டலாக நெட்டாக வரக்கூடியது தான் வந்து வாட் வி சே இட் as net annual income, revenue of a country or national dividend. அடுத்தது ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ராக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு வெல்ஃபேர் ஆஃப் அ நேஷன் வந்து கேன் ஸ்கேர்ஸ்லி பி இன்ஃபர்ட் ஃப்ரம் மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம்மோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஒரு கண்ட்ரியோட வெல்ஃபேரை நம்ம தீர்மானிக்க முடியும். தட் இஸ் என்ன வேணும், ஓகே, இல்லை எதுக்காக வேணும் அப்படின்றத பார்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கனட்ஸ் ஹேவ் கிவன் அ டெஃபினிஷன் என்னென்னா த நெட் அவுட்புட் ஆஃப் அ கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ டோட்டலாக அவுட்புட்டாக இருக்கு இல்லையா, நெட்டாக தட் இஸ் டோட்டல் கமாடிட்டிஸ் அண்ட் டோட்டல் சர்வீசஸ் அந்த குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் இருக்கிறது வந்து டியூரிங் த இயர் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் ப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொடியூஸ் ஆன பொருள் அல்டிமேட் கன்சியூமருக்கு போய் சேர்ந்து அந்த கன்சியூமர் கொடுக்குற அமௌண்ட் ஆர் இன்டூ நெட் அடிஷன் டு த கண்ட்ரி ஸ்டாக்ஸ் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் என்ன ஆயிரும், கேபிட்டல் குட்ஸில் ஆட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நேஷ்னல் இன்கம். அண்டர்ஸ்டுட்? ஸோ நவ் நெக்ஸ்ட் இஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, NNP at factor cost, and next is personal income, disposable income, per capita income, real income, GDP deflator. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ஜிடிபி அப்படின்றது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்படின்னா ஒரு உள்நாட்டுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு பொருள், அதோட வேல்யூ, அதுக்கு ஆன எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா. ஸோ ஜிடிபி அப்படின்றது டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா அதில் அந்த பொருள் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செலவு பண்ணுமோ அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுவோம், மார்க்கெட் வேல்யூ. ஃபைனலாக அது சேல்க்கு வரும்போது, ஓகே. ஸோ இப்போ பொருளாக இருந்தால் அதுக்கு வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், லேபருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ், ஓகே, இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபைனல் அவுட்புட்டில் இன்க்ளூட் ஆகும். சர்வீஸுன்னும் போது இட்ஸ் ஆல்சோ சேம் திங், ஓகே. இப்போ ஹீஸ் அ டாக்டர், அவங்க எஜுகேஷனுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து தே வில் இன்க்ளூட் அண்ட் ஃபைனலி ஹேவ் டு பே இட். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு டியூரிங் ஒரு அக்கௌண்டிங் இயர், அந்த ஃபினான்ஷியல் இயரில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து வர்றது தான் வந்து ஜிடிபி, ஓகே, அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா தட் இஸ் கன்சம்ஷன் குட்ஸ். ஆல்ரெடி டோல்ட், நம்ம என்னெல்லாம் கன்சியூம் பண்ணுறோம், எதுலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த அமௌண்ட், அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுமொத்தமாக ஆட் பண்ணி போகிறது தான் ஜிடிபி, ஓகே. நெக்ஸ்ட் இஸ் net domestic product. Net domestic product is nothing but minusing the depreciation. So GDP minus depreciation. Depreciation is nothing but diminishing value of an asset. Okay. So இது வந்து GDP அப்படிங்கிறது என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் GX minus M. ஸோ அப்போ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது இந்த ஜிடிபிலேருந்து ஏதாவது வேரண்டர், அதாவது தேய்மான பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை மைனஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் இதில் எப்படின்னா ஜிடிபி மாதிரியே தான், ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃப்ரம் அப்ராட், ஓகே, ப்ராஃபிட் ஃப்ரம் அப்ராட். ஸோ ப்ராஃபிட் ஃப்ரம் அப்ராட்னும் போது ஹி மே பி அ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகே. ஸோ அவங்க இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கலாம், யூகேயில் இருக்கலாம், இல்லை அங்கேருந்து அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அங்கேருந்து அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்தது, இல்லை ப்ராஃபிட் வந்தது, இல்லை வந்து ஏதாவது 1 month அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க கம்பெனிக்காக ஒர்க் பண்ணி தான் அங்கேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இன்கம், ஓகேவா, நேஷ்னல் இன்கம். ஸோ ஐம் சாரி இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அதை நம்ம ஜிடிபியோட ஆட் பண்ணும்போது அதுதான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து யூ ஹாவ் ஜிஎன்பி இன்க்ளூட்ஸ் 5 types of final goods. என்னென்ன final goods and service, that is value of final consumer. We saw, right, consumption.
So and service produced in a year to satisfy the immediate wants of the people. ஸோ பீப்புளோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஃபைனலாக ஒரு குட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான கன்சம்ஷன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னும் போது உங்கள் கேபிட்டல் குட்ஸில் வந்து லைக் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டலில் வந்து யூ வுட் ஹவ் இன்வெஸ்டட். ஓகே, தட் இஸ் அ டொமஸ்டிக் பர்சன். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, அடுத்தது நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதோட டிஃப்ரென்சஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்லேருந்து வந்திருக்கலாம். அதாவது வந்து அவங்க வந்து என்னது he may be worked for net factor income from abroad, which refers to difference between factor incomes. So wages now for the work, okay, interest for the investment, profit from the business. இதெல்லாம் அப்ராட்லேருந்து ஒரு நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வரும்போது that is known as factor incomes paid to the foreign residents, okay, for the services rendered. So that is R minus Pன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ see here C plus I plus G X minus M plus R minus P. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே பார்த்த ஜிடிபி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, அதுதான் என்னது ரெசிடென்ஷியல், தட் இஸ் சாரி ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்கம். ஓகே, ஸோ இங்கே கிளியராக தே ஹவ் கிவன் அ ஃபார்முலா இயர். ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் net factor income from abroad. Next is net national product. Net national product is nothing but அதே மாதிரி நம்ம ஜிஎன்பி பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், டெப்ரிசியேஷனாக மைனஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து இங்கே வெயிட். ஸோ ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன், காட் இட். ஸோ here NNP is obtained by deducting the value of depreciation or replacement allowances of the capital assets from GNP. Okay, so இதை வந்து நம்ம இன்னொன்னும் சொல்லலாம். Okay, capital consumption allowance. Depreciation is also known as capital consumption allowances. Okay, next என்னன்னா NNP at factor cost. NNP at factor cost அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது refers to market value of output. Okay, ஸோ ஒரு அவுட்புட் மார்க்கெட்டில் வேல்யூக்கு வருது தான் என்என்பி. ஸோ வேரஸ் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் பேமெண்ட். ஸோ நம்ம டோட்டலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு பொருள் உருவாகணும்னா அந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுக்கிறது தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். Thus, from the money value of NNP at market price, we deduct the amount of indirect taxes. So NNPலேருந்து indirect taxes-ஐ மைனஸ் பண்ணிவிட்டு add subsidies. ஸோ நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுக்குறோமோ அந்த சப்சிடிஸ்லாம் ஆட் பண்ணுறது தான் நெட் நேஷ்னல் இன்கம் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ ஹியர் யூ ஹேவ் த ஃபார்முலா படித்தா போதும், யூ கேன் ஃபார்ம் த sentence very easily. Okay, next is personal income. So personal income is nothing but what an individual get during the particular year. See, personal income is the total income received by the individuals of a country from all sources. Okay, அதாவது வந்து வீட்டு வாடகையாக இருக்கலாம், ஓகே, இல்லை அவங்களுக்கு சேலரி வரலாம், இல்லை அவங்க ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு, இதில் இருந்தெல்லாம் வர இன்கம் தான் பர்சனல் இன்கம். அதுவும் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பர்சனல் இன்கம். ஓகே, ஸோ பர்சனல் இன்கம் வந்து என்றைக்கும் நேஷ்னல் இன்கமோட ஈக்குவல் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த பர்சனல் இன்கம் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்க்ளூட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதாவது வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ ஒருத்தருக்கு 10,000 வருதுன்னா அது எல்லாமே எடுத்திருப்போம். ஓகே, ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் பே பண்ணியிருப்பாங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். அந்த அமௌண்ட்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஓகேவா, whereas they are not included in national income. Personal income is derived from national income, okay, by deducting undistributed corporate profit and employees contribution to social security schemes. அவங்கள செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் எல்லாம் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் மைனஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பர்சனல் இன்கம். ஸோ ஹியர் யூ ஹாவ் அ ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ்
disposable income. Disposable income அப்படின்றது it's nothing but it's a disposable personal income. It is the individual's income. ஓகேவா, அது வந்து என்னது, இண்டிவிஜுவலோட இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ சி டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது என்ன, பர்சனல் இன்கம் மைனஸ் டேக்ஸ். ஸோ பர்சனல் இன்கம்லேருந்து டேக்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னது, டிஸ்போசபிள் இன்கம். ஸோ ஆஸ் த என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் நம்ம சொல்லும் போது அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறது, என்டையராக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே வாங்கி சாப்பிட்ருவோமா, கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து என்னது, இட் வில் கம் இன் அண்டர் டிஸ்போசபிள் இன்கம். அடுத்தது per capita income. Per capita income is nothing but national income divided by population. ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்றது யூ ஆல் நோ, ஒரு அந்த ஃபினான்ஷியல் இயரில் வரக்கூடிய அமௌண்ட், அதுலேருந்து அந்த அந்த இயரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அவங்கள டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், per capita income. அதுதான் என்னது, ஆவரேஜ். ஓகேவா. ஸோ த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி in a particular year is called per capita income. Understood? Next is real income. Real income அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா here, okay, national income is expressed in terms of general price level. Okay, at of a particular year, in other words, real income is the buying power of nominal income. அதாவது ரியல் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி அவங்களால வாங்க முடியும், உண்மையாலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட், அதுதான் வந்து ரியல் இன்கம். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்றது என்னன்னு சொல்கிறோம், ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ். ஒரு பொருள் உருவாய் மார்க்கெட் கொஞ்சு, அதை தான் நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்றத சொல்கிறோம். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது, மணி வேல்யூ. ஓகேவா, அட் த கரண்ட் ப்ரைஸ், கரண்ட்டாக என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் பட் இட் டஸ் நாட் இண்டிகேட் த ரியல் ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி. ஆனால் வந்து ரியல் ஸ்டேட்டஸ் பற்றி அது என்ன பண்ணுறதில்ல, இண்டிகேட் பண்ணதில்லை. ஸோ இது நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ் P1 by P0. இங்கே P1ன்றது கரண்ட்டு ப்ரைஸு, P0ங்கிறது பேஸ் இயர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படின்றது என்னென்னா இஸ் அன் இண்டெக்ஸ் அப்படின்றோம். இண்டெக்ஸ் ஆஃப் எது, சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. அதாவது குட்ஸும் சர்வீஸ் அதோட விலைகள் மாற்றம். ஓகே, இந்த சேஞ்சஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி டீஃப்ளேட்டர். If the price index, which is calculated by dividing the nominal GDP in a given year by the real GDP for the same year and multiplying it by 100. ஸோ ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நாமினல் ஜிடிபி. ஓகேவா, அதாவது நாமினல்னா மணி வேல்யூ, என்ன மணி இருக்கோ அது, பை ரியல் உண்மையாலுமே வரக்கூடிய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து இன்டூ 100 பண்ணோம்னா என்ன வருதோ அதுதான் என்னது, ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஸோ இந்த ஜிடிபி டீஃப்ளேட்டரை வச்சு தான் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு என்ன வேணும், வாட் ஷுட் பி நீட் ஃபார் க்ரோத் அண்ட் ஃபார் எப்படி வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டுட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் national income. Okay, so go through this. If you have any queries, please comment me. Okay, thank you children. So next methods of measuring national income will continue in the next class. Thank you.